எந்த டைப்பான மதர் போர்டு இருந்தாலும் சரி, அதில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பணம் வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பழைய மொபைலோட மதர் போர்டாக இருந்தாலும் சரி, அப்படி வேறு சில ப்ராடக்டோட மதர் போர்டாக இருந்தாலும் சரி, இதை வந்து நீங்கள் கனவுல கூட தூக்கி வந்து போட மாட்டீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் தெரிய வரும். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மொபைலோட மதர் போர்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா கொசு பேட்டில் இருக்கக்கூடிய மதர் போர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்கோட மதர் போர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்கில் இருக்கக்கூடிய மதர் போர்டு. இதுவும் அதே மாதிரி பவர் பேங்க் இருக்கக்கூடிய மதர் போர்டு தான். இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய மதர் போர்டு. இந்த மாதிரியான மதர் போர்டில் வந்து ஒரே ஒரு பார்ட்ஸ் இல்லை 2 பார்ட்ஸ் தான் வந்து டேமேஜ் வந்து ஆகிருக்கும். அதுக்காக வந்து இந்த மொத்த ப்ராடக்டை வந்து தூக்கி வந்து போட்டுருவாங்க. அதாவது மதர் போர்டு சேர்த்து தான். அதனால் நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மதர் போர்டை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பழைய மொபைலோட மதர் போர்டு வந்து கோல்டு ரிகவரி பண்ணலான்னு ஏகப்பட்ட உருட்டு இருக்குது. அதில் வந்து உருட்டு இருக்குது, உண்மையும் இருக்குது. அதுதான் எப்படின்னு 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இருக்கக்கூடிய மதர் போர்டை வந்து தனித்தனியாக வந்து பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மொபைலோட மதர் போர்டும் தனியாக பிரிச்சிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைலோட மதர் போர்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்கிட்டோ பேட்டில் கூடிய மதர் போர்டு. இது வந்து பவர் பேங்க் மதர் போர்டு. இது ரெண்டும். இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய மதர் போர்டு தான். ஃபஸ்ட் நம்ம மொபைலோட மதர் போர்டு வந்து பார்க்கலாம். இந்த மதர் போர்டை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த பார்ட்டில் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மதர் போர்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 கிட்டத்தட்ட 7 மதர் போர்டு இருக்குது. அதாவது 7 மதர் போர்டு வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்குது. இது எப்படி என்கிட்ட வந்துச்சு நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து கேட்குது. ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய மொபைல் ரிப்பேரிங் ஷாப் கடை வச்சுருக்காரு. ரொம்பவே பழைய கடை அது. அதில் வந்து சில ஆல்ட்ரேஷன்னால பழைய மொபைலோட மதர் போர்டு வந்து எனக்கு வந்து கொடுத்துட்டாரு. சும்மா தான் இருந்துச்சு, நான் வந்து வாங்கிட்டேன். சும்மா கிடையாது, அமௌண்ட் கொடுத்து தான். அதாவது வீடியோ காண்டி வாங்கிட்டேன். இப்போ நம்ம எந்தெந்த மதர் போர்டு வந்து எந்தெந்த கம்பெனி எது வந்து ரீயூஸ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு மதர் போர்டை வந்து பார்க்கலாம். இந்த மதர் போர்டை பார்த்தாலே தெரியும், இது ஒரு சாம்சங் கம்பெனியோட மதர் போர்டு தான். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா GT S7562 FSCC நம்பர் ஐடி ரேட் ஏதோ எழுதிருக்கு. 3.7 volt 1000 mAh பேட்டரி டைப் போட்டிருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து என்னென்ன கிடைக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து நம்ம ஹீட் கன் மூலிமா ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். உள்ளே இருக்கக்கூடிய கம்பியே கிடையாது, மேலே இருக்கக்கூடிய பாடியை தான். இந்த மாதிரி மொபைல் வந்து ரிப்பேர் ஆகிறது ரொம்ப வந்து ரேரு. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறது தூக்கி வந்து போடுறீங்க. அப்படி சப்போஸ் தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பின் இருக்குது. அது வந்து ரொம்பவே பழசாக இருக்குது. இருந்தாலும் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இதில் மெயின் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா வந்து நல்லாவே இருக்குது. நான் வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இது லாக் மாதிரி இருக்கும். இந்த லாக்கை லைட்டாக தள்ளிட்டால் போதும். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா தெரியும் பேக் கேமரா வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சைடில் 2 பட்டன் இருக்குது. இதே வந்து நம்ம ஹீட் கன் மூலிமா எடுத்து ரிப்பேர் பண்ண முடியும். அதாவது ரீயூஸும் பண்ண முடியும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்லாட் வந்து இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்மு போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட் தான். டபுள் சிம்மு போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட்டு. இது நம்மளுக்கு தெரியும் எல்இடி, பேக் எல்இடி, அதாவது ப்ளஸு. இது பார்த்தீங்கன்னா பேட்டரி மாற்றத்துக்கூடிய அந்த ஒரு ஹோல்டர் தான். அவ்வளோதான், இந்த மதர் போர்டு நம்மளுக்கு தேவையான பொருள். வேறு எதையும் வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. ஐசி ரீயூஸ் பண்ண முடியும், ஆனால் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அடுத்து இந்த மதர் போர்டை வந்து பார்க்கலாம். இந்த மதர் போர்டை உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து ஒரு லாவா மொபைலோட மதர் போர்டு. எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியல. ஏன்னா இதோட ஷேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். லாவா கம்பெனியில் வந்து ஒரு 1000 ரூபா பட்ஜெட் கொடுக்கக்கூடிய ஒரு மொபைலோட மதர் போர்டு தான் இது. வந்து லாவா A1 அப்படின்ற ஒரு மாடலோடைய மதர் போர்டு.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு கீபேடோட அந்த பட்டன் வந்து சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே எல்இடி வந்து இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கான அந்த ஒரு பின்னு தான், டிஸ்பிளே வந்து கிடையாது, அதனால் பிஞ்சிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஜாக்கெட் இருக்குது, அதாவது மைக்ரோ யூஎஸ்பி பின்னு தான். பக்கம் பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராசஸருடைய ரேம் ரோம் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு செட்டப் தான். இது வந்து ஓவர் ஹீட் ஆகிறதுனால மேலே வந்து சீல்டு மாதிரி போட்டிருக்கானுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்மு போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட்டு சிம் 1. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்மு போகிறதுக்கான 2 ஸ்லாட்டு சிம் 2. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான், அதாவது எஸ்டி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எஸ்டி கார்டு போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய லாக் வந்து நல்லாவே வந்து வேலை செய்யுது. இதை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கே இது வந்து சில பேருக்கு வந்து தெரியும் எல்லாருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்இடி கூட ப்ளஸ் மைனஸ் அது மாதிரி ஸ்பீக்கருக்கான அந்த ஒரு எக்ஸ்டர்னல் பின் இருக்குது. அவ்வளோதான், இந்த மாதிரி போல நாம் யூஸ் பண்ண முடியும். இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு நோக்கியா மொபைலோட மதர் போர்டு தான். இது வந்து எத்தனை பேர் நோக்கியான்னு தெரியும்னு மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள், முன்னாடியே கண்டுபிடிச்சிங்கன்னு நான் ஸ்டார்டிங்கில் காட்டும்போது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐசி, இதுதான் வந்து மெயின் ஐசி, அதாவது ப்ராசஸர் ரேம் ரோம் எல்லாம் சேர்ந்தக்கூடியது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், பேட்ரி மாட்டக்கூடிய அந்த ஒரு ஹோல்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது, நம்ம வந்து ரீயூஸ் பண்ண முடியும். இது வந்து சிம் 1 சிம் 2 போகிறதுக்கான சிம் ஸ்லாட்டு. இது என்னடா கட்டமாக இருக்குது காயில் மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட்டு தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் இருக்குது, இதுலேயே வந்து சார்ஜிங் பின் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து கீபேட் எதுவும் கிடையாது. அடுத்து இந்த ஒரு மொபைலோட மதர் போர்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்பவே ரக்கடாக இருக்குது. இது எத்தனை பேர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிங்கன்னு மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு நோக்கியா மொபைலோட மதர் போர்டு தான். ஏன்னா அதில் தான் இந்த மாதிரியான கிட்டத்தட்ட ஓல்டில் தான் வந்து ஓல்டு மொபைலில் தான் இந்த மாதிரி வைப்ரேஷன் மோட்டார் வந்து இந்த மாதிரி டைப்பில் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காயில் இருக்குது, ரிசீவர் காயில். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி மாட்டக்கூடிய அந்த ஒரு ஹோல்டர், ரேம் ரோம் கூடிய ப்ராசஸர் செக்ஷன், அது மட்டும் இல்லாமல் சிம்மு போகிறதுக்கான ஃப்ளாட்டு ஒரே சிம்மு தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சின்ன பின்னு கிடைக்கும், அதை விட கொஞ்சம் கட்ட பின்னு. இதோட பேர் என்னன்னு தெரியல, இதுவும் ஒரு பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் சின்ன எல்இடி வந்துருக்கு. இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரி தெரியும், கோல்டோட சில பார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கானுங்க, ஆனால் டேரக்ட் பியூர் கோல்டு கிடையாது. இதை எப்படி ரிகவர் பண்ணுறானுங்கன்னு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி பழைய மொபைலோட மதர் போர்டு வந்து பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே காமிச்ச அடுத்த பொருளோட எல்லா இன்ஃபர்மேஷன் ரிவ்யூஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் மதர் போர்டு வந்து ஒர்க் ஆகுது இல்லை செக் பண்ணி வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான அருமையான பயங்கரமான வித்தியாசமான வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல்வேஸ் கிரியேட்டிவிட்டி ஆன் எவ்ரிடே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்கிறது என்னோட விருப்பம், சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் பண்ணாது உங்களோட விருப்பம். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அருமையான சூப்பரான வித்தியாசமான வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.